ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமையலுக்கு தேவையான வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மை சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்குங்கிறத. வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டீ தூள்லாம் வடிகட்டிட்டு தூரதாங்க போடுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் அந்த டிப்பில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். சிம்பிளான டிப்பு தாங்க இந்த டீ தூளை இப்போ டீயில் நல்லா டீ வடிகட்டி நம்ம இதை தூர போடுவோம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிங்க. ஏன்னா அந்த பாலோட வாசம், அந்த பாலோட இதெல்லாம் போகிறதுக்காக, பிசு பிசுப்பெல்லாம் போகிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கிங்க. கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் போட்டாலே போதுங்க. வீட்டில் ஒரு ஓரமாக வச்சிங்கனாலே சூப்பராக காஞ்சிருங்க. நீங்கள் வெயிலில் தான் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக காஞ்சிரும். காஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். வச்சுருந்தேன் பாருங்கள், காஞ்சி வந்துச்சு பாருங்கள். ஒரு நாள் தாங்க வச்சேன். இப்போ தான் சரியான வெயில் அடிக்குது பாருங்கள். அதனால் நான் வீட்டுக்குள்ளே தாங்க வச்சேன். அதுவே சூப்பராக காஞ்சிருச்சு. நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம முட்டையெல்லாம் பாத்திரத்தில் அடித்து கலக்கி ஊற்றுவோம். அப்போ அந்த பாத்திரம் நம்ம என்ன தான் கழுவுனாலும் அந்த முட்டையோட ஸ்மெல்லு, அந்த வாசம்லாம் அப்படியே இருக்குங்க. அந்த ஸ்மெல் போகிறதுக்கு இந்த டீ தூள் எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்களேன். அப்புறம் அந்த வாசமே வராது பாருங்கள். அந்த முட்டை வாசங்கிறதே வராது. டீ தூள் வாசம் தாங்க வரும். பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு ஆகும். உங்களுக்கு நான் கழுவி காமிக்கிறேன். இதில் வாசம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சிடலாங்க. தேய்ச்சிட்டு கழுவலாம். நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் சோப் போட்டு கழுவிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு டிப்பு தேய்ச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக அந்த முட்டை வாசங்கிறதே இருக்காது. அதேமாரி நம்ம மீனெல்லாம் கழுவிருப்போம். மீனெல்லாம் கழுவிட்டு என்ன தான் நம்ம கழுவினாலும் அந்த கையில் அந்த மீன் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் அடித்த மாதிரி தான் இருக்கும். அப்படி அடிக்கிறப்ப இதில் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்களேன். அப்புறம் சூப்பராக அந்த மீன் ஸ்மெல்லே வராதுங்க. அந்த டீ தூள் ஸ்மெல் தாங்க வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? நெக்ஸ்ட் வீட்டிலையே நம்ம பன்னீர் எப்படி சிம்பிளாக மொத்தத்தில் தயாரிக்கலாம் தாங்க சொல்லியிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்ப்போம். பால் நான் திக்கான பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் திக்கான பால் வாங்கிக்கலாம். அதில் லெமன் ஜூஸ் ஒரு பாதி லெமன் விடணும். என்கிட்ட ரொம்ப குட்டியாக இருக்குது லெமனு. அதனால் அதில் நான் 2 எடுத்திருக்கேன். நல்ல பெரிய லெமனாக இருந்தால் நீங்கள் பாதி எடுத்திங்கனாலே போதும். அதை புழிஞ்சி அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு புழிஞ்சி எடுத்துக்குங்க. பால் அங்கே கொதிச்சிட்ருக்குது. இங்கே லெமனை புழிஞ்சி எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம இந்த லெமன் ஜூஸை அந்த பாலில் விடுறோம். கொதிச்சோன்னே இதுக்கு விட்டிங்கனாலே போதும். சூப்பராக பால் திரிஞ்சு வந்துடும். கொதிச்சிருச்சு. நான் பாலை ஊற்றிட்டு உங்களுக்கு லெமன் ஜூஸை ஊற்றிட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்க பாருங்கள். அவ்வளோதான். சூப்பராக திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதோட லெமனோட புளிப்பு தன்மை போகிறதுக்கு கொஞ்சம் நார்மலான வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அதை அலசிக்கலாம். ஏன்னா அந்த லெமன் வாசமும் அந்த லெமனோட புளிப்புத்தன்மையும் போயிடும். அதுக்காக நார்மல் வாட்டர் ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா புளிஞ்சு டைட்டாக சேஃபாக ஒரு ரவுண்டாக நம்ம கொண்டுடலாம். அந்த சூப்பராக ரவுண்டு கொண்டுட்டே பாருங்கள். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தட்டோ என்னவோ அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நம்ம கொண்டு வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே நம்ம ஒரு வெயிட்டான பாத்திரம் வைக்கிறேங்க. நான் இன்றைக்கி இடிக்கிற கல் இருக்குது பார்த்திங்களா, அதை தாங்க வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் 1 மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். அப்படியே சூப்பராக செட் ஆகிடும். நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் அழகாக செட் ஆகிடும் பாருங்கள். அவ்வளோதான். 1 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு நான் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எடுக்கலாம். பிரித்து பார்க்கலாம். பிரித்து எடுத்துடலாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்ன சூப்பராக வந்துச்சு பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த ஷேப்பு வேணுமோ அழகாக ஒரு கத்தி வச்சு சூப்பராக கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக எடுத்துடலாங்க.
1/2 லிட்டர் பால் தாங்க வச்சேன். எனக்கு இவ்வளோ பன்னீர் வந்து சேர்ந்துருக்குது. நமக்கு வந்து ஒரு 2 பேர் இதில் வந்து 2, 3 பேரே கிரேவி வச்சு சாப்பிட்லாம். நிறையா பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து 1 லிட்டர் பால் வாங்கி ரெடி பண்ணுங்கள். 1 லிட்டர் பால் என்ன ரூ. 50 இல்லாட்டி ரூ. 60 தாங்க வரும். அதில் வந்து நீங்கள் ஒரு பாதி லெமன் விட்டிங்கன்னா போதும். ஈஸியாக வீட்டிலே சூப்பராக கெமிக்கல் எதுவும் இல்லாமல் சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பன்னீரை என்னென்ன டிஷ் செய்ய முடியுமோ அதை செஞ்சிடலாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்புக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் டிப்பு பார்ப்போமா? நம்ம துவரம் பருப்புலாம் வேக வைப்போங்க. அந்த வேக வைக்கிறப்ப ஒவ்வொரு நேரம் பருப்பு வந்து வேகாத மாதிரியே இருக்கும். நம்ம என்ன தான் கூட 2 விசிலே விட்டாலும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து துவரம் பருப்பில் என்ன சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். எப்பவும் போல் நம்ம கழுவி போட்டுக்கலாங்க. எப்பவும் போல் கழுவி போட்டுட்டு நம்ம தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 2 சொட்டு இல்லாட்டி 3 சொட்டு விளக்கெண்ணெய் தெரியுங்களா? விளக்கெண்ணெய் அந்த விளக்கெண்ணெயை விட்டு பாருங்கள். அவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்திருப்போங்க. 2 சொட்டு 3 சொட்டு விட்டால் போதும். நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன போட்டு வேக வைக்கணுமோ அதெல்லாம் விட்டுக்கலாம். அந்த 2 சொட்டு விளக்கெண்ணையை விட்டுட்டு அப்புறம் என்னென்ன பருப்பு கூட நம்ம என்னென்ன சேர்த்து வேக வைக்கணுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பராக வந்திருக்கும். ஒரு 5 விசில் இடத்துல 2 விசில் விட்டால் போதுங்க. சூப்பராக அவ்வளோ நைஸாக அவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து முட்டையை உடஞ்சி போகாமல் பிஞ்சு போகாமல் எப்படி வேக வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். முட்டையை நல்லா கழுவிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம முட்டையை எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். முட்டையை எப்போவுமே நல்லா கழுவிட்டு வேக வைங்க. நம்ம வந்து நிறைய முட்டை வேக வைக்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்று உடஞ்சி முட்டை கொட்டிடும், இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும், இல்லாட்டி உடைக்கிறப்ப பிஞ்சு பிஞ்சு வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னே தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுறேன். முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேருங்க. 2 சொட்டோ 3 சொட்டோ ஊற்றுனீங்கன்னா போதும். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக வேக வச்சு எடுத்து பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் முட்டை நல்லாவும் வந்திருக்கும். உரிக்கும் போது பிஞ்சு போகாமல் அந்த ஓடெல்லாம் வந்து ஒவ்வொரு நேரம் நம்ம எடுக்கிறப்ப பிஞ்சு பிஞ்சு வர்ற மாதிரியே இருக்கும். பிஞ்சு வந்துடும். அப்படி இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வர்றேன். என்னோடய சேனலை முறை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. என்னோடய சேனலில் நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எந்த டிப்புங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.